ஓகே, சோ வெற்றிகரமா ரெண்டு டீமும் அவங்களோட டாஸ்க முடிச்சிட்டு உள்ள வராங்க. வாங்க ஷபானா அண்ட் பிரியா மேம். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. ஷபானா, நீங்க எவ்வளவு பால் கறந்துருக்கீங்களோ அதை அந்த ஜார்ல ஊத்துங்க பாப்போம். அடுத்ததாக மோலுட்டி, நீங்க எவ்வளவு பால் கறந்துருக்கீங்களோ அதை உங்க ஜார்ல ஊத்துங்க. ஈக்குவலா தான் வரும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தியா? ஷபானா, நீங்க வந்து கறந்திருக்க பால் 850 ml and பிரியா மேம் நீங்க கறந்திருக்க பால் வந்து 700 ml. சூப்பர். Thank you both of you. சூப்பரா ஷபானா. ஓகே, இந்த சேலஞ்ச பண்றதுக்கு அடுத்த ரெண்டு குக் அனுப்ப போறோம். அந்த குக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜு அண்ட் உமேர். ஓகே, your time starts now. போனோன்னு டைரக்டா களத்துல இறங்கிட்டான். ராஜு பாக்கியராஜ் சார் சைடுல ஒன்னு கறக்குறான். டேய் ராஜு, மாடு கிட்டே மாடுலேஷன் பண்ணாத, மாடு முட்டிடும் பாத்துக்கோ. அம்மா தாயே. இது ஆடு இல்லப்பா, மாடு முட்டிரும். அப்படி பொறுமையா பண்ணு. நீ காப்பாத்திக்கிறேன், எனக்கு தெரியும் போடா. மாடு ஏன் பால் கொடுக்குது? ஏன்னா டீ காபி கொடுக்க முடியாது, அதனால தான் பால் கொடுக்குது. அண்ணனுக்கு ஏதாவது கொடுங்க, வாய மூடுங்க. ஏய் கௌ மாதா तू गाना गाएगा, அவன் ஓடிடுவான். யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு. மச்சான் சிரிச்சிட்டே கறக்குறான்டா இவன் பாலை. மாட்டு மடுவுல இருந்து நம்ம பால் எடுக்கும்போது பார்த்தா அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. அது அப்படியே மாட்டு மடியில இருந்து பால் எடுக்க எடுக்க ஒரு மாதிரி தெரபியூட்டிக்கா இருந்தது அந்த ஃபீலிங். ஓகே, லாஸ்ட் 5 seconds. 5 4 3 2 1. ஓகே, குக்குங்க கையெடுத்தலாம் கோமாளிகள். சரத், மாட்டை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. வழக்கமா எப்படி திருடுவீங்க? ஓனருக்கும் மாட்டுக்கும் தெரியாது. அதே மாதிரி அவன் காஞ்சிபுரத்துல 10 மாடு வச்சிருக்கான். வாசாதா காரணத்தை பின்னிடுவான். ஆக்சுவலி இவங்க மேல எனக்கு நம்பி இல்ல அந்த மாதிரி மாடு ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ மாடல் மாதிரியே இருப்பாங்க. எவ்வளோ மாடு ஹேண்டில் பண்ணுவாங்க எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. பட் இவன் அசால்ட்டா ஒரு மாடு ஹேண்டில் பண்ணா. அதுதான் இன்னொரு எஸ். ஓகே, the countdown begins. 5 4 3 2 1. அந்த ரெண்டு டீமும் உள்ள வர தயாரா இருக்காங்க. வாங்க. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா. ஏய் வரல இவனு கறந்துட்டு இருக்கான்பா. ஏய், மேஜிக் காரண்டா அவன். சொன்னீங்களே உமேர் 700 ml கறந்துருக்கீங்க. 700டா. ராஜும் கொஞ்சம் ஈக்குவலா கறந்துருப்பார் போல. நோரா வரட்டும் தூக்கி ஊத்துறாங்க. ஏய் நொர வரணும் தூக்கி விட்டுறியா? ஏய் ஓகே, ராஜு நீங்க 750 ml பண்ணிருக்கீங்க. நம்ம அடுத்த டீம் அனுப்பலாம். ஓகே, இந்த டாஸ்க்குக்காக நம்ம அடுத்த அனுப்பக்கூடிய ரெண்டு குக்ஸ் நந்தகுமார் அண்ட் மதுமிதா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. விவசாயி பின்னிடுவானியா விவசாயி. பால் கறக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு சுலபமான வேலை. என்கிட்ட மோதாதே. வணக்கம்டா மாப்ள. பாரு அது பெரிய பயங்கரமான மாடா இருக்குங்க. பயங்கரமா முரண்ட பிடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமா வந்து கிட்டையே நெருங்க விடல. அப்போ இங்க இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வருது. நான் வர மாட்டேன். அங்க பாரு அந்த காத்துக்கா. சூப்பர். ஏய் அது ரெண்டு காலம் தூக்குது. பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு. நம்மளுக்கு வந்து அந்த டெக்னிக் நல்லா தெரிஞ்சதுனால நல்லா எந்த அளவுக்கு பால் கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பாலை கறந்துட்டு ஆடிய ஆட்டம் என்ன? பிஞ்ச கையாச்சி தாக்கலே. அந்த சைக்கோ பாரு, அவன் பண்ற வேலைதான்.
குராசிக்கு 7ஆம் அறிவு சூர்யா நினைப்பு ஹிப்னாட்டிசம் பண்ணுகிறாரு. இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. இத பாருங்க, நந்தகுமார் மாடும் அதே தான் பண்ணுச்சு. அதை தடவி அதை ஆசுவாசப்படுத்தி அதை அழகா வந்து நீங்க கரெக்ட். நந்தகுமார் நல்லா ரெடி பண்ணிட்டான்பா. அழகே நீ பேரழகே, அழகான கண்ணழகே. தண்ணி எடுத்து மடியில பீச் அடிங்க. அடிங்க. டேய் அது ஐடியா புரிஞ்சிச்சு. பால் வரலாம் தண்ணி தெளிச்சு அதுல பிடிக்குது. புரியல உனக்கு? கோமாளிகள் ஆரம்பிக்கலாம். ஏம்பா கையெடுப்பா. இப்ப மாடு திரும்பி பார்த்துட்டு என்ன கண்ணு குட்டி கிராப் வெட்டி இருக்குன்னு ஒரு மிதி. அவ்வளவுதான். அப்படியே தடவினா லாஸ்ட் 5 மினிட்ஸ் வரும். இது ஒருத்தே. வாயா அவ்வளவுதான்யா. அதேதான். குரேஷ் நல்லாவே பண்றப்பா. கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். மாடு செல்லு வழியே இல்ல. நான் கறக்கிண்டே இருக்கம்ப வந்து கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி வந்து அதுவும் ஒரு வாக்கில குடிச்சுது. என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. இருந்தாலும் நான் விடல. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா மதுமிதா அவங்களுக்கு மட்டும் 2 மினிட்ஸ் தரப்படும். ஏன்னா அந்த மாடு சுத்தமா அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணல. அதனால இது வந்து ஒரு 10 நிமிஷம் மாடு கூட பழகிட்டு வர சொல்லு. நிறைய பால் இருக்கு. ஆனா அது கரெக்ட்டா கோஆபரேட் கர நீ கர முடியும் உன்னால முடியும் நீ கர. லாஸ்ட் 10 seconds. 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்ப மதுமிதாக்கு மட்டும் 2 நிமிடங்கள் வழங்கப்படும். அதுல ஏதா பண்ணீங்கன்னா சரி. your time starts now. மதுமிதா உள்ள தாங்க முடியல. ஒரே மிதி இருக்கிற பாலையும் கொண்டு வந்துரு. சூப்பர். சிவாய நமः. Yes, Madhumita. Come on, Madhumita. ஓம் நமः அந்த சிவாய. மாடே வந்து எல்லாத்தையும் கொடுத்துடணும் உங்ககிட்ட. சிவாய. ஓகே மதுமிதா, லாஸ்ட் 10 seconds. ஓம் நமः சிவாய நமः. 9 7 சிவாய 5 4 3 2 1. வெற்றி லாஸ்ட். ஓகே, சோ முதல்ல வந்து நந்தகுமார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்தே ஆகணும். நிஜமாவே அந்த மாடு ஃபர்ஸ்ட் அடங்கவே இல்லை. அது பின்னாடியே போய் அது என்ன பண்ணீங்க, தாஜா பண்ணி மஜா பண்ணி. ஒரு மாடு வந்து ஒரு ரகமாக தான் இருக்கும். அதை நாம தான் அதை பொறுமையாக ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறமா கறக்கணும். சூப்பர். அதுவும் வந்து உங்க மாடு மட்டும் இல்லாம உங்க காம்படிட்டரா இருந்தா கூட அவங்க மாடுக்கும் போய் அழகா சப்போர்ட் பண்ணீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மதுமிதா போடு 400 ml. மதுமிதா நீங்க எவ்வளவு பால் கறந்துருக்கீங்க? ஊத்துங்க. ஐயோ டேய் யாரா டேய் பாத்தியா இல்லையா? அப்புறம் என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? எஞ்சி போ. ஓகே, இந்த போட்டியில இது வரைக்கும் நடந்ததுல ஆக்சுவலி வந்து கோஆபரேட் பண்ணவே இல்லாத மாடை இவ்வளோ அழகா வந்து கண்ட்ரோல் எடுத்து டீம் ஒர்க் 1100 ml கறந்துருக்கீங்க. போராட்டுறேனே. நம்ம விவசாயிக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க गाइस.